வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இது ஒரு ஸ்பெஷலான ஒன் ஷாட். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போகலாம். இப்போ சுகாவும் அவனோட காரில் போயிட்டுருக்கான். ஹாய், நான் தான் சுகா. சம்டைம்ஸ் லைஃப் எப்படி வேணால் மாறும்ல. எப்படி வேணால் மாறும். நம்மளை ஒருத்தங்க அட்மையர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் நம்மளோட மொத்த உலகமேன்னு. என்னோட மொத்த வாழ்க்கையுமே என்னோட பொண்டாட்டி தான். அவளுக்கு என்னாச்சு நான் கேட்குறீங்க? வாங்க சொல்கிறேன். சுகா, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம்னு சொல்லுடி. சம்மதம். இப்போ சுகாவும் உங்கள் கையில் ரிங் போடுறான். நீங்கள் சுகா கையில் ரிங் போடுறீங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆச்சு. ஆனால் இப்போவும் அதே லவ் உன்னோட கண்ணில். ஏன் சுகா, உனக்கு என் மேலே கோவமே வராதா? எனக்கா? என் பட்டு மேலையா? பாப்பு, உன் மேலே நான் ஏண்டி கோவப்படுறேன்? இப்போ நீங்கள் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, எதுவுமே பேசாமல். பொண்டாட்டி, ஏதாவது பேசுடி. என்ன ஜஸ்ட் உன்னை ஃபீல் பண்ண விடு சுகா. ஏன் இந்த 1 வருஷம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சுல்ல. ஒரு ஃபேரி டேல் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் திஸ் 1 year வயன். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ண டைம், நீ என்னை பார்த்த விதம், என் கையை ஹோல்ட் பண்ண விதம், எனக்காகவே வந்த விதம், உன் வீட்டை எதிர்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம், இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு க்ளவுடில் நின்று கதை கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கும் தான் சுகா. எனக்கு நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது பெருசாக நம்பிக்கை இல்லை. என்னடா இவன் ரொம்ப அமைதியாக இருக்கானே, இவன் நம்மளை நல்லா பார்த்துப்பானான்னு நினச்சேன். அன்னைக்கு நான் ஓகே சொன்னதுக்காக ஒரு செகண்ட் கூட ரெக்ரெட் பண்ணதில்லை சுகா. நான் உன்னை என்றைக்குமே ரெக்ரெட் பண்ண விட மாட்டேன். உன்னை குழந்த மாதிரி நான் பார்த்துப்பேன். நான் ஏற்கனவே என் புருஷனோட குழந்தை தானே. சரி, இப்போ நீ பதில் சொல்ல. என்னதுடி? நீ எழுதிட்டுருக்கல அந்த சீரீஸில் அடுத்து என்ன நடக்கும்? அந்த ஹீரோயின் அந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்குவாளா, இல்லை அவங்க அண்ணி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அவங்க தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணுவானா? ஏய், அது ஒரு சீரீஸ் டி, நான் வழியாக சொல்லக்கூடாது. இல்லை நீ சொல்லணும். ஏய், அது சீக்ரெட்ரி பொண்டாட்டி, சொல்லக்கூடாது. என்ன நீ எனக்காக என்ன வேணால் செய்வேன்னு சொன்ன? என்ன வேணால் செய்வேன், ஆனால் இது எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்காக நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோண்டி பொண்டாட்டி, நான் உனக்கு லாயலாக இருப்பேன் அப்படின்னு. அதை ஏமாற்றக்கூடாதுல்ல. சரி, ஓகே, உன்னோட ரீசன் அக்செப்டபுளாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போறியா? டின்னருக்கு வெளியே கூப்பிட்டு போகணுமா? யோசிக்க வேண்டிய விஷயம். உன்னோட ஃபேவரட் ட்ரெஸ் போடுறேன். இருந்தாலும் உனக்கு நான் 100 ரூபா கொடுக்குறேன். இல்லை வயன், என்னதான் இருந்தாலும் நீ என்ன கேட்டாலும் பண்ணுற. சரி, ஓகே, போகலாம். சரி, ஓகே, நான் போயிட்டு உன்னோட ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். ஏய், 100 ரூபா கொடுத்துட்டு போடி. இப்போ இல்லை, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தரேன். ஓகே. வயன், ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். 1 minute. சீக்கிரம் வா. வந்துட்டேன். நான் நல்லா இருக்கேனா சுகா? சூப்பராக இருக்குடி பொண்டாட்டி. உண்மை தானே சொல்கிற? சத்தியமாக சொல்கிறேன், என் தொண்டெல்லாம் வறண்டுருச்சு, அந்த அளவு அழகாக இருக்கு. சரி, ஓகே, நம்ம போகலாமா? போகலாம். இப்போ சுகாவும் உங்களை அழகாக லிஃப்ட் பண்ணி அந்த காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். சுகா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் நீ எனக்காக செய்வியா?
என்னடி செய்யணும் சொல்லு. எனக்கு நம்மளோட காதல் கதைய வந்து ஒரு கார்ட்டூனாவோ, இல்ல ஒரு சீரியல்லையோ பார்க்கணுன்னு ஆசையா இருக்குடா. ஆ என்னடி சொல்ற? நீ தானே ரைட்டர். நம்மளோட ரியல் லைஃப் ஸ்டோரிய அப்படியே ஒரு கார்ட்டூனா எழுது, இல்ல ஒரு சீரியலா எழுது. எனக்கு ஆசையா இருக்கு சுகா. வயன், அது நம்மளோட சீக்ரெட் லைஃப், நம்மளோட பிரைவேட் லைஃப். அதை நான் எல்லாருக்கும் படம் போட்டு காட்ட விரும்பல. ஹம், போடா. இப்போ சுகாவும் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவனோட கண்ணு 3/4 மணி நேரம் உங்க பக்கம்தான் இருக்கு. சுகா. ம். ஜிஞ்சா. ம். ஜிஞ்சா. ஜிஞ்சு. சொல்லு. ஜிஞ்சா. நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமாடி ஜிஞ்சு, இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை ஜிஞ்சா, இப்போ நீ என் கண்ணுக்கு க்யூட்டாக இருந்தியா, அதான் உன்னை ஜிஞ்சான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. அப்படியா ஜிஞ்சு? அப்படின்னா நீ என் கண்ணுக்கு எப்போவுமே க்யூட்டாக தான் தெரியுறியேடி. அப்போ நீ ஜிஞ்சுன்னே கூப்பிடு. அப்படியே கூப்பிடுற. இப்போ சுகாவும் உங்கள் ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இப்போதான் சுகா ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். வயன் 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 வயன். இப்போ சுகாவும் கவுந்திருக்க காரை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறான். அப்போது அங்கே இருக்க சில பீப்புள்ஸ் எல்லாம் அந்த கார்கிட்ட ஓடி வராங்க. அவங்க தான் சுகாவுக்கும் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் சுகாவும் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கீங்க. வயன். ஆஃப்டர் 1 hour சுகா அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஜிஞ்சு 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 ஜிஞ்சு. டாக்டர் டாக்டர் என்னோட வைஃப் என்னோட வைஃப். சார் சார் காம் டவுன் சார், காம் டவுன். உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க. எனக்கு எனக்கு என் ஒய்ஃபை பார்க்கணும், என்னோட ஜிஞ்சுவை பார்க்கணும். அவ எங்கே இருக்கா? சார் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது சார். நீங்கள் இங்கேயே இருங்க, அவங்க நார்மல் ஆனதுக்கப்புறமா நானே கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஆகிடும்னு பயமாக இருக்குது. எனக்கு என்னோட ஜிஞ்சுவோட கையை பிடிச்சிக்கணும். எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவள் கையை பிடிச்சிக்கணும். எனக்கு ஏதாவது ஆகிடும்னு பயமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. என்னோட ஜிஞ்சு ஜிஞ்சு. நான் என் பொண்டாட்டியை பார்க்கணும். இப்போ அங்கே ட்ரைனிங் டாக்டராக இருக்க பொண்ணுக்கு கண்ணே கலங்குது. சார் உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க. அமைதியாக கொஞ்ச நேரம் படுத்துட்டுருங்க சார், இது உங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் பாதிக்கும் சார். இல்லைம்மா இல்லை, அது எனக்கு இந்த மாதிரி வலினா நான் தாங்கிப்பேன். எனக்கு இது ஒன்றும் பெருசு இல்லை. ஒரு மருந்து தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் படுத்திருந்தா நான் நார்மல் ஆகிடுவேன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு அப்படி இல்லை. ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவள் ரொம்ப பயந்துருவா, பதட்டம் ஆகிடுவா. அவளுக்கு அது வலிக்கும். அவளுக்கு அவ்வளோ பெரிய அடி மண்டையில். நான் பார்த்துட்டு என்னால் மூச்சே விட முடியல. எனக்கு அவளை பார்க்கணும். சார் 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 காம் டவுன் சார், காம் டவுன். அப்படியே படுத்துக்கோங்க. நான் என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன காம் டவுனாக இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ அந்த பொண்ணும் டாக்டர் திரும்பி பார்க்குறா. சரிம்மா, மயக்க மருந்தே போட்டுரு. இப்போ அவளும் அந்த ஊசியை போடுறதுக்காக சுகா கிட்ட வரா. இங்கே பாருமா, தயவு செஞ்சு வேண்டாம், எனக்கு இந்த மயக்க மருந்தெல்லாம் போடாத. நான் என் பொண்டாட்டியை பார்க்கணும். எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவள் கையை ஹோல்ட் பண்ணிக்கணும். அவள் கண்ணை பார்த்து, பொண்டாட்டி நான் இங்கே தான் இருக்கேன், நீ பயப்படாத, உனக்கு எல்லாமே சரியாயிடும், இது ஒரு சின்ன வலின்னு நான் அவகிட்ட சொல்லணும். நான் அவள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கணும். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க. சார் எப்படி சார் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணு திருப்பி ஊசி போட கிட்ட வரா.
ஆனால் சுகா தட்டி தட்டி விடுறாரு. சார் சொன்னா கேளுங்க, ஊசி போட விடுங்க. இல்லைம்மா இல்லைம்மா, எனக்கு என் பொண்டாட்டியை பார்க்கணுமா, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் இப்படி தூரத்தில் இருந்தாவது காட்டுமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ். சார் உங்கள் ஒய்ஃப் பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. மொத்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டரும் இப்போ அவங்க ரூமில் தான் இருக்காங்க. இப்போ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எச்ச ப்ராப்ளம் பண்ண சொல்கிறீங்களா? அம்மா நீ என்ன சொன்ன? என் காதுக்கு தானே தப்பாக கேட்டுச்சு. என் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா? சார் உங்களுக்கும் தலையில் அடிபட்டிருக்கு சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். இல்லை இல்லை, என் பொண்டாட்டி நல்லா தான் இருக்கா, நீ பொய் சொல்கிற. ஆமாம் நான் பொய் தான் சொல்கிறேன், ஊசி போட விடுங்க. இல்லை என் பொண்டாட்டி கூப்பிட்டே இருக்கா, சுகா என்கிட்ட வா, சுகா என்கிட்ட வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் அவகிட்ட போகணும். அவள் தனியாக இருந்தால் பயந்துக்குவா. ஐயோ, அவளுக்கு ஊசிலாம் போட்டிங்களா? அவள் ஊசி போடும்போது பயந்துப்பா. என் கையை பிடிச்சாதான் அவள் ஊசியே போடுவா. ஊசியெல்லாம் போட்டிங்களா? என் பொண்டாட்டிக்கு ஊசிலாம் போட்டால் வலிக்கும் வலிக்கும். இப்போ அந்த பொண்ணும் சுகாவுக்கு ஊசி போடுறா. ஆனால் சுகா இப்போ சுகா அவளை தடுக்க ட்ரை பண்ணல. இப்போ சுகாவை ஸ்லோவாக படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணை அவளோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிறா. நான் உங்களுக்கு என்ன சார் சொல்லட்டும், உங்கள் ஒய்ஃப் பொழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கிருந்து இப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட நான் அதை சொல்ல முடியுமா? நானும் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சார்? ஐஸை ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் ஒய்ஃப் பேர் தான் சொல்கிறீங்க. எனக்கு உங்கள் 2 பேரையும் பார்த்தா பாவமாக இருக்குது சார். நானும் இப்படி தான், இதே மாதிரி தான் என்னோட லைஃப்பை தொலைச்சேன். இப்போது என்ன மாதிரியே 2 பேர் போராடிட்டு இருக்குது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், என்னோட கதையில் நடந்த மாதிரி உங்கள் கதையில் நடந்துடக்கூடாது. ஒன்று பொழைச்சா 2 பேரும் பொழைக்கணும், இல்லையா 2 பேரும் போயிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு அவளோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரா. வாழ்க்கையே கனவாயிடுச்சுல்ல, அப்படியே என்னை தவிக்க விட்டு போயிட்டல்ல. என்னால் முடியல. என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி விட்டுட்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாப்பாக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். வெறும் உயிரெல்லாம் உடலாம். நான் கண்டிப்பாக நம்ம பாப்பாவை நல்லா பார்த்துப்பேன். நீ இருந்து எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி நான் நல்லா பார்த்துப்பேன். கண்டிப்பாக அவள் நல்ல பொண்ணாக வளருவா. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவள் கண்டிப்பாக சாதிப்பா. இது உன் பொண்ணோட அம்மாவை நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம். இப்போ அப்படியே உங்கள் சைடு வந்தா, இங்கே என்னோட பேரண்ட்ஸ் யார்? சார் 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 நாங்கள் தான் சார். என் பொண்ணு நல்லா இருக்காளா? இருங்கம்மா இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்கள் பொண்ணு கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் தாண்டிட்டாங்க. கடவுளே, தேங்க்யூ டாக்டர். ஆனால் என்ன டாக்டர், உங்கள் பொண்ணுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். ஆமாம்மா, பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு ஞாபகம் இல்லாத எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க டாக்டர். ஆனால் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்கம்மா, அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகும். சொன்னால் கேளுங்க, எங்களுக்கு உங்கள் நிலமை புரியுது. நாங்கள் இந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்க பேரண்ட்ஸோட பெயின்லாம் புரியுது. ஆனால் இப்போ அவங்களோட கண்டிஷனுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பழசை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. அது இன்னும் பிரச்சனைலாம் கொண்டு போய் முடியும். சரிங்க டாக்டர். இப்போ அந்த டாக்டரும் அங்கேருந்து போகிறாங்க. உங்கள் அம்மாவும் அவங்களோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அந்த கதவுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அங்கே உங்களோட ஃபேஸில் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்கு, உங்களோட கையில் ஊசிலாம் போட்டு ரொம்ப பாவமாக படுத்துட்ருக்கீங்க. இதுக்கடி இவ்வளோ போராடின? இப்போ நீ வாழ்ந்த வாழ்க்கையை நீயே மறந்துட்டடி. நாங்கள் ஏற்றுக்கல தான், நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணது எங்களுக்கு பிடிக்கல தான். ஆனால்
இப்போ என்னால் நம்பவே முடியலடி. எவ்வளோ போராடி கல்யாணம் பண்ண. ம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. என்ன விடு, அந்த தம்பி எப்படி தாங்கும்? அப்படியே டேஸும் க்ராஸ் ஆகுது. இப்போ சுகா அவனோட ரூமில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். டாக்டர், சொல்லுங்கள் சார். இல்லை, என்னோட ஒய்ஃபை இன்னைக்கு பார்க்கலாமா? பார்க்க முடியுமா? சார், அவங்க அவங்க நல்லா இருக்காங்க சார். தேங்க் காட். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ம் எனக்கு உங்களை பார்த்தா என் அண்ணா மாதிரி இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. ஒரு 5 வருஷம் வரைக்கும்ண்ணா நானும் என் வீட்டுக்காரரும் பைக்கில் போயிட்டு லாரிக்காயம் நல்லா இடிச்சிட்டாண்ணா. நான் இப்போ ப்ரெக்னென்ட்ண்ணா. நான் பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மா மா அழுகாத. இல்லைண்ணா, பல போராட்டத்துக்கு அப்புறம் நான் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு நான் ஏன்டா கண்ணு முழிச்சேன்னு. என் கூட வந்த என் வீட்டுக்காரர் இல்லை. மா இல்லைண்ணா, எனக்கு புரியுது நீங்களே பெயினில் இருக்கீங்க. நான் என் கஷ்டத்தை சொல்லிகிட்ருக்கேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் அடுத்து சொல்ல போகிறதுக்கு உங்கள் மனசை நீங்கள் திடமாக வச்சுக்கோங்க. என்னமாச்சு? என் பொண்டாட்டிக்கு இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைண்ணா. அவங்களுக்கு எதுவும் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்குது. இப்போ மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணால் அது அவங்கள இன்னும் பின்னாடி கொண்டு போயிடும். இப்போ சுகாவோட ஐஸில் இருந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ என் வயனுக்கு நான் ஞாபகம் இருக்க மாட்டேனா? ம் என்னம்மா சொல்கிற? அண்ணா, இது ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லக்கூடாது. அது அவங்களோட உடம்பு கண்டிஷனுக்காக. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் என்னால் முடியலண்ணா. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது நான் உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கேன்னா. இப்போ நீ நம்பிட்டே இருப்ப. இவங்க ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அண்ணியை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நீ எப்படி துடிப்பன்னு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலண்ணா. இப்போ என்னோட கண்டிஷனில் நான் உன்னை பார்க்குறேன்னா. அந்த பொண்ணும் அவளோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு சுகாவை கட்டி பிடிச்சிக்கிறா. பேக் டு த ப்ரெசண்ட். இப்போ சுகா காரில் வந்துட்டுருக்காரு. இப்போ என்னோட மொத்த உலகத்துக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. இதை விட பெயினான விஷயம் இருக்க முடியுமா என்ன? என் பொண்டாட்டி, என் உயிர், இப்போ அவள் என்னோட இல்லை. சும்மா வாழ்ந்துட்டுருக்கேன் உயிர் இருக்குன்னு. இப்போ சுகா அவனோட டியர்ஸை வைப் பண்ணிட்ட. என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன். அதான் நடக்கலை. ஆனால் அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சேன். இப்போ பேக் டு த பாஸ்ட். இப்போ சுகா ஒரு ரூமில் தனியாக உட்காந்துட்ருக்கான். சுகா, வயன், சுகா நீ என்ன மிஸ் பண்ணுறியா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற. நானும் தான் ஜிஞ்சா உன்னை மிஸ் பண்ணுறேன். ஜிஞ்சு, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் ஜிஞ்சா. கேட்கலையா? ஜிஞ்சு, ஜிஞ்சா, நீ என்னை விட்டு போக வேண்டிய கண்டிஷன் வரும்போது நான் நமக்காக சண்டை போடலை. உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கல. நீ சந்தோஷமாக இருக்கட்டும்னு போக விட்டுட்ட. இப்போ தினம் நான் செத்துட்ருக்கேன். இப்போ அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜியோப்பு உள்ளே வரான். டேய் ஜியோ, வயன் என்ன பண்ணிகிட்ருக்கா? டேய் இங்கே பாரு, எவ்வளோ நாள் தாண்டா அழுதுகிட்டே இருப்ப? அழுகாத, டியர்ஸை வைப் பண்ணு. வா நம்ம போகலாம். எங்கடா? நான் வரல. டேய் நான் சொல்கிறத கேளு, வா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ அதை பார்க்கணும். நான் உன்னை உடனே டக்குன்னு மாறு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு நான் சொல்லவே மாட்டேன். பொறுமையாக பண்ணுவோம். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீ இந்த லைஃப்லேருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா உன்னோட கரியர் நோக்கி போ.
இல்லை வேற ஏதாவது பண்ணலாம். சரியா? இப்படியே உட்காந்துட்டு இருந்தா நல்லா இல்லை. வா. டேய் டேய், என் பையனுக்கு என்ன ஞாபகமே வராதாடா? டாக்டர் அப்படிதான் சுகா சொன்னாங்க. ஆமால்ல, என் பையனுக்கு 99% ஞாபகம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்கல்ல. ம். ஏண்டா, அந்த 1% இருக்குல்லடா, ஒருவேளை ஞாபகம் வந்துட்டா நல்லதுதான். நான் வரவேணான்னு நினைக்கலையே. ஆனால் இப்போ நீ இங்கேருந்து வெளியே வந்து தானே ஆகணும். ஆ, உனக்கு புரியலையா? ம். இப்போ நாளைக்கே உன் ஒய்ஃப்க்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ சுகான்னு ஓடி வந்து உன்னை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போது இங்கே தாடி மீசெல்லாம் இருந்துச்சுன்னா உன்னை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அடையாளம் தெரியுமா? ஷேவ். டேய் வா, ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணு, குளிச்சு ரெடியாகு, போய் சைக்காட்டிஸ்ட்டை பார்ப்போம். பழைய சுகாவா இந்த வீட்டுக்கு திரும்பி வா. அதுக்கப்புறம் உன்னோட ஒய்ஃபை உன்கிட்டே கூட வர வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம்ல, என் ஒய்ஃப் என்கிட்டே திருப்பி வர வாய்ப்பு இருக்குல்ல. ம். இப்போ சுகாவும் குளிச்சு ரெடியாகி அவன் ரூமை விட்டு வெளியே வரான். அவனுக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் நிற்கிற மாதிரி தான் இருக்கு. டேய் ஜியோ, சுகா கிளம்பிட்டியா? வா போகலாம். டேய் ஒரு நிமிஷம், நம்ம அப்படியே என்னை பார்த்துட்டு போகலாமா? சுகா வேணாம், டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? சரிடா, வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலே போகலாம். ம், வா. இப்போ சுகாவும் ஜியோவும் சைக்காட்டிஸ்ட்டை தான் போய் பார்க்க போகிறாங்க. இப்போ சுகாவும் ஸ்டார்டிங்லேருந்து நடந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் இன்னும் உங்கள் ஒய்ஃபை மறக்கலை அப்படி தானே? நான் ஏன் மறக்கணும்? அவள் என்னோட ஒய்ஃப். அவள் மறந்துட்டானா அது அவளோட மெடிக்கல் கண்டிஷன். அதுக்காக நானும் அவளை மறக்கணும்னு இல்லை. ம், நல்லா பேசுகிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கள மறக்கவும் வேண்டாம், வேறு என்னதான் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? எனக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட திருப்பி வந்தானா, நான் இந்த மாதிரி ஹார்ட் ப்ரோக்கனா இல்லை ப்ரோக்கன் மிரரா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவளை தான் ஹர்ட் பண்ணும். நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் திருப்பி பழைய சுகாவாக இருக்கணும். எனக்கு அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மென் இன் லவ். அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கு தான் கொடுத்து வைக்குமான்னு தெரியல. சுகா அழுகாதீங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. உங்களை பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு கிடப்பா. சரி, ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு டாக்டர் மாதிரி பேசட்டுமா? இங்கே பாருங்கள், இந்த பெயினுக்கு நீங்கள் என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் சரியாகாது. எவ்வளோ கோர்ஸ் போனாலும் சரி, என்ன மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இது சரியாகாது. இது லவ். அவங்க உங்கள் ஹார்ட்டில் இல்லை, உங்கள் ஹார்ட்டாகவே அவங்க தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. அந்த பெயின் கண்டிப்பாக இருக்கும். அவங்க பக்கத்தில் இல்லைன்ற வலி கண்டிப்பாக இருக்கும், இருந்தே தான் தீரும். அப்படி இல்லைன்னா அது லவ்வே இல்லை சார். இருக்கும், இருந்தே தான் தீரும். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள எப்படி பார்த்தீங்க அது எல்லாத்தையுமே ஒரு பெனில் அழகாக எழுதி, அதை ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும் அப்படி எழுதி ஒரு கதையாக கூட க்ரியேட் பண்ணுங்களா. நீங்கள் கதையாக எழுதி அடுத்த செக்கப் வரும்போது என்கிட்ட கொடுங்க. நான் படித்து பார்த்து அதுக்கு மார்க் போடுறேன். அடுத்த தடவை அதை விட இன்னும் அழகாக அந்த கதையை எழுத ட்ரை பண்ணுங்கள். அடுத்த தடவை இன்னும் அழகாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கதை ரொம்ப அழகாக தான் முடியும். டாக்டர், நான் ஒரு ஸ்டோரி ரைட்டராக தான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருடா, அப்போ இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் எங்கள் கதையை ஒரு கார்ட்டூனாக போடவா? சார், எங்கள் கதையை ஒரு கார்ட்டூனாக க்ரியேட் பண்ணலாமான்னு கேட்குறேன். சார், அது உங்களோட விஷ் தான் சார். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அது என் ஒய்ஃப் பார்த்தானா அவளுக்கு என்னை பற்றி ஏதாவது ஞாபகம் வரும்ல? ஞாபகம் வருமானு தெரியல, ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும். நான் எழுதுவேன், கண்டிப்பாக எழுதுவேன். என் பொண்டாட்டி அதை பாப்பா, அவள் இந்த ஜிஞ்சா கிட்டவே வந்துடுவா அப்படின்னு சுகாவும் கண்ணில் கண்ணீரோட உதட்டில் சிரிப்போட அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். இப்போ அந்த டாக்டரும் ஜியோப்பை பார்த்து, சார்,
அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சார். தெரியும் மேடம். அவங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்பே இல்லைல்ல? இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, 99% வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க சார். மெடிக்கல் லாங்குவேஜில் 99%, 90% வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடக்காதுன்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்பே கிடையாது. வேணும்னா இவரோட சந்தோஷத்துக்காக இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு கேரண்டி தரேன் சார், அடுத்த செஷன் வரும்போது அவர் கண்டிப்பாக சோகமாக வர மாட்டார். தேங்க்யூ டாக்டர், நாங்கள் போயிட்டு வரோம். இப்போ ஜியோப்பும் சுகாவும் சுகாவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. சுகா வரும்போதே ஒரு பண்டலாக A4 ஷீட் வாங்கிட்டு வரான். டேய், எதுக்கு இவ்வளோ A4 ஷீட்டு? இல்லைடா, எங்களுக்குள்ளே நடந்த க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் எழுத சொன்னாங்க. எங்களோட லைஃபே க்யூட் மூமெண்ட்ஸ் தான்டா, இதெல்லாம் பத்தாது. நான் அப்படியே எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் சேனலும் கார்ட்டூனாக போடுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கார்ட்டூன் லவ் சீரீஸாக கொண்டு போகிறாங்களாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என் பொண்டாட்டி பாப்பா, அவளுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் என்ன, அவளுக்கு தெரியாது இந்த கதையோட ராணியே அவதான்னு. இப்போ சுகாவும் அந்த ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறான், ஜிஞ்சாஸ் ஜிஞ்சுன்ற நேமில். அப்படியே டேஸும் க்ராஸ் ஆகுது. ஆஃப்டர் 1 இயர் இப்போ நீங்கள் டிவி முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா ரிமோட் கொடுமா. ஏய் பொடி, அம்மா கொடுமா. என்ன வயன் உனக்கு இப்போ பிரச்சனை? அம்மா 8 மணி ஆச்சு, ஜிஞ்சாஸ் ஜிஞ்சு போட்டுரு கொடு. ஏய் அதெல்லாம் முடியாது போ. அம்மா எவ்வளோ நேரம் தான் இந்த சமையல் குறிப்பை பார்த்துட்ருப்ப? எப்படினாலும் நீ சமைக்கிறது சுமாராதாம்மா இருக்கும். ரிமோட்டை கொடுமா. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கையிலேருந்து அந்த ரிமோட்டை பிடுங்கி டிவி ஆன் பண்ணுறீங்க. நல்ல வேலை, கரெக்டாக போடும்போதே போட்டுட்டேன், இல்லைனா ஒரு சீன் மிஸ் ஆகிருக்கும்ல. என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம். என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் ஜிஞ்சா. இப்போ ஜிஞ்சா ஜிஞ்சுவும் அவங்களோட ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அம்மா என்னடி? அவங்களோட லவ் ஸ்டோரி இது வரைக்குமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அவங்க திருப்பி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லைக் அவங்க மேரேஜை ரினியூவல் பண்ணுற மாதிரி. சச் அ க்யூட் கப்பிள்ஸில். அந்த மாதிரி ரியல் லைஃப்லலாம் நடக்குமா என்ன? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவானா? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாளா? செம்ம ஸ்டோரி இல்லைம்மா. இந்த ஆத்தரை நான் பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அவங்க காலே விழுந்து, சாமி யாரா நீ இப்படி எழுதியிருக்க, பயங்கரமாக இருக்கு அப்படி சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறீங்க. ஏய் இப்போ நீ எதுக்கு அழுகிற? எனக்கு தெரியலம்மா, ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. வயன் அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, எதுக்கு அழுகிற? எனக்கு தெரியலம்மா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்மா, ரொம்ப பெயினாக இருக்கும்மா. தெரியலம்மா, ரொம்ப வலிக்குது. ஜிஞ்சா ஜிஞ்சா. இப்போ உங்கள் அம்மாவும் அவங்களோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஐயோ கடவுளே, இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கான சக்தி கூட எனக்கு என்னால் முடியல. என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கா கண்ணு முன்னாடியே. காரணம் தெரிஞ்சு சொல்ல முடியாத பாவியாக இருக்கேன்னா. இப்போ உங்கள் அம்மாவும் சுகாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்க அத்தா. மாப்பிள்ள இன்னைக்கு டிவியில் பார்த்துட்டு என்னாச்சத்த? அவளுக்கு தலைகிது வலி? இல்லை அவ அழுதா மாப்பிள்ள. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்க மாதிரி, இப்போ உங்களை பிரிஞ்சிருக்கிறது அவளுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி அவள் அழுதா. நான் என் கண்ணால் பார்த்தேன். என் பொண்ணு உங்களுக்காக துடிச்சிட்ருக்கா. தயவு செஞ்சு கிளம்பி வாங்கல. அதான் நான் இல்லை, நீங்கள் இந்த ஸ்டோரியோட ஆத்தர் தானே? நான் என் பொண்ணுக்காக உங்களை இங்கே வர வச்ச மாதிரி நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை இங்கே இந்த ஸ்டோரியோட ஆத்தராக வாங்க மாப்பிள்ள,
ப்ளீஸ். கண்டிப்பா வரேன் அத்தை. இப்போ ப்ரெசன்ட். ஆமாம், இப்போ நான் என் பொண்டாட்டியை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். கண்ணில் கண்ணீரோட. இல்லை இல்லை, காதலோட. இப்போ சுகாவும் உங்கள் வீட்டை ரீச் பண்ணியிருப்பான். நீங்கள் தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சுகாவை பார்த்த உடனே உங்களோட டைம் லைன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ நீங்கள் சுகாவை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. சுகா உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கான். மென்யோங்கி சார். ஆ ஆ ஹாய் ஹாய் சார். சார் நீங்கள் நீங்கள் இங்கே? அது உங்கள் அம்மா தான் சர்ப்ரைஸா? ஓ அம்மா, உள்ளே வாங்க சார். ம் சார் உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா இல்லை காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க. ஒரே நிமிஷம் சார், நான் அம்மா கிட்டே போயிட்டு உங்களுக்கு காஃபி போட சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இருங்க சார், வீட்டுக்கு வந்துட்டு. இப்போ நீங்களும் கிச்சனுக்குள்ளே ஓடுறீங்க. அம்மா. என்னடி? அம்மா, மென்யூங்கி சார் வந்திருக்காருமா. தெரியும், நான் தான் வர சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு அந்த ஆத்தரை அவ்வளோ பிடிக்கும்னு நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீ அவரை வீட்டுக்கே வர வச்சிருக்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, இப்போ எதுக்கு இங்கே வந்த? போய் அவர்கிட்ட பேசிட்டுரு. இல்லை, அவருக்கு காஃபி போட சொல்லலான்னு தான் வந்தேன். சரி, நான் காஃபி போட்டு பொறுமையாக கொண்டு வரேன், நீ போய் பேசிட்டுரு. ம் இப்போ நீங்களும் சுகாக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் போய் உட்காருங்க. ஜிஞ்சா. வயன், அந்த கேரக்டர் ஏன் என்னை இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போதும் அந்த ஜிஞ்சான்ற கேரக்டர் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது சார். சீரீஸ் நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஜிஞ்சு? எனக்கு ஜிஞ்சுவும் பிடிக்கும். அந்த சீரீஸ்லேயே ஜிஞ்சு தான் சார். ஐயோ சாமி, என்ன சார் ஒருத்தங்க இவ்வளோ லவ் பண்ண முடியுமா? ஆனால் ஏன் சார் அவங்கள பிரிச்சிங்க? நான் பிரிக்கல, இது ஃபேட் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், அடுத்த எபிசோடில் அவங்கள சேர்த்து வச்சுருங்க சார். அதுவும் ஜிஞ்சாவை அப்படியே மறந்துட்டா. எனக்கு அழுகையாக வருது சார். பாவம் சார் ஜிஞ்சா. அவன் எப்படி சார் ஜிஞ்சு இல்லாமல் இருப்பான்? ஜிஞ்சுக்காது அவனை பற்றின நினப்பே இல்லை. ஆனால் அவனை யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி துடிப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் அதுக்கு ஸ்பெஷலாக தான் போட்டேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுத்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, டாடா பாய் ஃப்ரம் பங்டன் ட்ரீம் டைரிஸ்.